பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக சகோதர சகோதரிகளுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும், முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறையா காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினைச்சதெல்லாம் கதைன்னு எழுதி போகிற செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவரது இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதை போல தம்பி. ஏன்னா அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனைலாம் தீர்த்துருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணான், ஐயோ யாரை பற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்து பண்ணா அப்படின்னு தெருவா கேட்டி 7.25 நெக்லஸ் தொலைச்சாங்களா. ஆனால் இவன் பிடித்துறீங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதா அப்படின்னு. இளநிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேர்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுடுறதுக்கு கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனா இருக்க முடியுது. ஆனால் இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சு தம்பியோட, அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவன் காதலியை விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே. ஓஹோ, அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வர விட்டுருக்கலாமே. என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுங்க, செம்பு கலந்துடக்கூடாது, குறியா இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் அங்கே அடுக்கா கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படமாக சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒண்ணுதான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. அள்ளி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்துல தம்மு கடிச்சிட்டு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளி விட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் தன் மகளை 18 வயசுல பார்க்கிறார். தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்குது. அந்த பெண்ணு, அப்பா நான் அவங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனா ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம இந்த நாள் தான் முதற்கொண்டு கலவன்றிருக்கோம் நல்லவன் சொல்கிறாங்கடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்த நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலிருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே, இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போலதான் இந்த கதை, அற்புதமான கதை. இறையன்பு, ஆமா அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர். அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சார், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேல என்ன கிடையாது, அதுக்கு மேல சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம். அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு, படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமாணிக்கு அப்படியே நிற்குது. வினோத சித்தத்தை தம்பி சந்தர்கனி அவர்கள் பக்கத்தில் தலைமைச் செயலாளர் வந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதுக்கு அழைச்சி வச்சிருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. தலைமைச் செயலாளராக இருக்காரு, நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போறாரு. அவர் துணைவியார் வந்தாரு, அப்படியே சந்தர்கனி பிடிச்சு, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க,
ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டயலாக் இந்த மாதிரி. ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டது வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்க, வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியா ஒருத்தர் இருப்பேன், இப்படியா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கேன்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கடி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த உள்ளேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிக்கு ஆந்திராவில ஒரு தயாரிப்பாளர் கொண்டு வந்துருச்சு. அப்படில ஆந்திராவிலிருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்ப எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊர்ல பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. அசல் ஊர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது, இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டாருன்னா அந்த படத்தில், இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ட்டாரு, படத்துக்கே திரு போட்டார். தப்பாக பேசினாலும் தமிழ் அழகாக இருந்துச்சு அந்த வார்த்தையில். நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்த பாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு, பாலசக்திவேல். அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். நான் பிருந்தா சாரதி அசிஸ்டன்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணணுமே, எங்கள் பிழைக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ, கவிதையெல்லாம் எழுதுவான் இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா, நந்தா பெரியசாமி கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி வந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார். வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியல. சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறையா அப்போ வேலை பார்த்துட்டு இருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு, நான் ஆனந்தம் கதை பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்காக பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போ ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க. விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்ன, நான் முதல்ல அசிஸ்டன்டாக இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்ன பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்களாம் எடுக்க மாட்டாங்க அப்படிமா, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டன்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், வந்துட்டு சொல்லுவான், நீங்களாம் ரூமில் உட்காந்து பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்லேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது.
பருத்தி வீரன்ல அமீர் சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்புனால வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாஜி சக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சாரு மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் இருப்பான் தொடர்ந்து. அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு தடவை என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகாக பேசிட்டீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுமா, நீங்கள் தான் தொடக்கம், ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில், நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க சம்மந்தம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43-44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே பட மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அவர் வரையா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் தான் டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாமல் அந்த கதைக்கு எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராபடியே வாங்கி வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீயும் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்னைக்கு மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்க. எனக்கு சொல்லுவாங்க, அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போதான் அவருக்கு சரியாக நடக்கும்னு தெரியல. வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுறதுல, கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். இந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தான் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம், நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களிலேருந்து வந்த ஒரு ஆள் அவன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின சிநேகன், இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தனையும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது வரைக்கும் என் படத்தில் அமையலை, கண்டிப்பாக கூப்பிடுவேன். கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம். அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன்,
அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தை ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ரிவான் சார், சுசில் சார் பெரிய சப்போர்ட் இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு. எங்கள் பிரதர் மாதிரி அவங்க எங்களோட இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க 2 பசங்க ஷாம் எல்லாமே எல்லாருக்கும் யார் பேராவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக பெருசாக வரும். இந்த அமீர் சாருக்கு நம்ம சமுத்திரகாந்த் சாருக்கெல்லாம் டைரக்டராக என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும். எனக்கு ஆனந்த் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் உனக்கு கிடைக்கணும். அதுக்காக முழுக்க முழுக்க உன் கூடவே இருப்போம், லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எனக்கா எப்பவுமே குரல் கொடுப்பாரு, இப்ப குரல் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. நன்றிண்ணா. நான் 2 விஷயத்த நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். ஒன்று புத்தர் சொன்ன உன் மனம்தான் விதி, அதுதான் நான் ஃபார்முலா வச்சிருக்கிறேன். இன்னொன்று ஓடிக்கொண்டே பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த 2 தான் இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இந்த திருமாணிக்கம் ஊர் கூடி இழுத்த தேர். இந்த வடத்தை எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிட்டு இருப்பாரு, என்னை பாராட்ட மாட்டாரு. முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையா அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சார்ட்ட கூட்டிட்டு போய் நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்கே இருக்க டைரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்லி இது படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் ஜிபி ரவிக்குமார் சார் இந்த படத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பாக சமுத்திரக்கணி அண்ணன் என்னுடைய ட்ராக் ஸ்டோரி, என்னுடைய பின்னாடி இருந்த எந்த கதையுமே கேட்கல. உடனே நான் ஷூட்டிங் போங்க, நீங்கள் டயட் பண்ணுங்கன்னாரு. எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ஒரு நாள் கிடைக்கிறது கூட கஷ்டம். 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை திருமாணிக்கம் ஆக்கணும். முதல் பெருமை அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினார். அவர் கதை நல்லா சொல்லுவாரு, எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினாரு. திருநாரங்க வால்மீகி தான் கம்பராமன் எழுதினாரு. அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் எப்பயுமே நந்தா படத்தை முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்குரிய படம் இருந்துச்சா உங்களை காட்டுங்க சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் தெரியல, இந்த தடவை சரி காட்டுறேன்னு சொல்லி சொன்னாரு. கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மழை அடிச்சு சென்னை சிட்டியே எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாளில் படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும்தான் தேட்டரில் பார்த்தாரு. அவர் ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமி அண்ணன் ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார், டே பெரிய பேர், பெரிய காரு, பெரிய புகழெல்லாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காத, ஒன்று எடுத்துக்கலே தானே. உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வடிவுக்கு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்போ இந்த மேடையில் உறுதியாச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அவரை நான் ஒரு இயக்கம் டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு போட்ட கையோட நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாத்திட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, இப்படி எல்லாருமே அவங்க வரியிலாளர் படத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கிறதுன்றப்ப இந்த கதையை இந்த சொன்ன கதையோட அழகா படம் பிடிச்சு கொடுத்த சுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர். அப்புறம் எல்லாத்துக்குமே காரணமா இது படமா வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில். அவர் தான் இந்த ப்ரொடியூசர் கூட்டிட்டு இங்கே தைரியமா இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னாரு. ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவாரு, நான் நிறைய கதைகள் கேட்டேங்க, அந்த கதைகள்லாம் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை மட்டும் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும்.
ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாலாம் வேலை பார்க்குறது இல்லை. எல்லா படமும் ஒரே உழைப்பு தான். அப்படி தான் உழைக்கிறோம். நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு. ஒரு பார்த்திவீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்திச்சது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமகேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை. தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோடனே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்க. அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம். இல்லை உங்கள் தேதி, நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரிச்ச முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிடுவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா அவர் தானே தயாரிப்பாளர் அப்படின்னு நான் செஞ்சேன். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதை அப்படியே படமாகணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து. நம்ம சேரண்ணன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சேரண்ணன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணன் வந்து சேரண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளு வண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம். அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னாரு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டருக்கு வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, அண்ணா உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னேன். இப்போ தான் நான் கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடித்து வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பாணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கேன், ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேறு ஏதாவது பண்ணார், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்குவோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன். எனக்கு தெரியாது. யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கேன் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க. 3ஆவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம். ஒரே ஒரு ஷார்ட்னு அடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும்.
அது முடிச்ச உடனே சசி சொன்னா, நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம். என்னடா அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம், உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொன்னே அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங், உள்ளியா ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரில என்னை பிடிக்கல உங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விழணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனாரு, நான் அவன் எத்தனை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரிச்சாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. கொண்டாடுறாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர், அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்ப கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகருப்பும் இருக்கார், என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும் ஏய் சாரிடா எனக்கு ஒரு மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி மிதிச்சேன், நீ மிதிச்ச மிதியில் தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத, எதில் வம்பில் மாட்டி விட்டுவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதோ வம்பில் இழுத்து விட்டுருவான் அவனைய அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ள இருந்த பிறழ்வு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. போனேன். இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான், அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம், வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க என்ன சொல்கிறார், காலையில் தாண்டா ஒருத்தன் வந்து கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பிச்சது. இவர் யார், நம்ம இப்போ போனோம், ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான்லாம் அந்த 2வது அந்த செயினை எடுத்து இது யாருதுனாவது கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவார், அவ்வளவு நல்லவர். நந்தா மனசுக்கு எப்போவோ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொட்டிருக்கணும். இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம், ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துருச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுருவார், நம்மளே எழுத வச்சுருவார். நான் சொன்னேன், ஏய் இரு, அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க, நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது. எனக்கு புக்கை படித்தோடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத், நான் எங்கே இருந்தாலும் வருவேன். அப்படி தான் சாட்டை நடந்தது. அன்பழகன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும், அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படிதான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதுவா தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அது நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா சசி இருக்கானா எதை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான்.
நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் ஒரு 2 மாசமாக தேடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான். வீடியோ பண்ண பிறகு நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் முழிச்சிருக்கேன். டக்குன்னு எந்திரிச்சு, என்ன சகோ முழிச்சிருக்கீங்க? இல்லை சகோ, நைட்டு படக்குன்னு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும். படக்குன்னு முழிச்சு பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். திடீர்னு பார்க்குறது, திரும்பி பார்க்குறது, இப்படியெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு. அது கடைசி பாருங்கள், எனக்கே பேராக வந்து நிற்கிது. நல்லா நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான இடம், பெரிய இடம் இருக்குது. வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை. அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும். நேற்று முந்தா நாள் நான் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜிவ்வுன்னு தூக்குச்சு. அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துட்டு போச்சு. அதுதான், ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும். அவங்க நின்னாதான் அது படைப்பு, அவங்க நின்னாதான் அதுக்கு உயிர் வரும். அப்பா பாரதிராஜா அப்பாவோட அடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு, பண்பட்ட நடிகன் ஆகிட்ட அப்படின்னு. இல்லைப்பா, அது 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 வந்து என்னன்னா, மனோஜ் கூட சொன்னார். மனோஜ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேற என்னடா பண்ணுறது? அப்படிதான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும்போது இருந்த அந்த நானா, என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன். ரொம்ப பெரிய தளம் இருக்கு. பிள்ளைங்க என்ன பேசுறியா? பேசு, 2 வார்த்தை பேசு. வாடா சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. பேசுடா, உனக்கு என்ன தோணுதோ பேசு. இந்த மூவியில் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. அவளுக்கு கூட நீ பேசு, இல்லைன்னா உன்னை மறந்துடுவாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பேசு, திக்காம பேசணும். இது நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களா? ஹாய். ஹாய். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஜாலியாக. வேற போதுமா? அண்ணன் கூட. முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திரக்கனி அங்கிள் ஓட சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையா சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்ஸ். என்ன அப்பாவா நிற்கணும்னாலே பிள்ளைங்க எனக்குங்கள, பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில். அது பிள்ளைங்களாவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராமே அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு தீ பத்தும். அது இதுலேயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார். அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர் வருவார். அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் ஸ்னேகன் சார், சார் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தலை சார், மகிழ்ச்சி. தம்பி சுகு, முன்னாடியெல்லாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளுறான் கேமராவை. ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமராவை கையாண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில். ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம்.
அதற்கு பிறகு ஹரிசார் படத்தில் பதிவானோம். இப்போ இந்த படத்தில் ஏன்னா அவனுடைய கேமராவில் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸை தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்ருவாங்க. அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. என் அண்ணன் இளவரச அண்ணன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கனி பல வருஷமாக ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சுன்னு நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷராக அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும்னு வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் இதில் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் சாய் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும். ஏன்னா நான் எப்போவுமே பெருசாலாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கம் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லோரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார், நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன். இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே வந்தார், ஏங்க கண்ணில் எல்லாம் தூசி போட்டிருக்குங்க, அவர் சும்மா கண்ணை கசிக்கிட்டு வந்திருப்பார், நீங்கள் வேற. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம், நேர்மையோடு வச்சுருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. வெல்வோம். வாழ்த்துக்கள். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன் கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு ரெயின் எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜு டவரு அந்த டாப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான், பிரசாத் லேபு தான். தெலுங்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சார் அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிடுங்கன்னு. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்கார், ஆர்யா இருக்கார் இங்கே, அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர்
தம்பிராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், அது சொல்லிடுங்க சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார். என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையாக இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த விரல வேறு இப்படி வச்சுக்கிடுவார். அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில், அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல் தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார், நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன நினச்சி வாங்கினேன் நீ வாங்கும்போது? சரி, நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தார், டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் இந்த யோகியை தொடங்கும்போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும்போது நந்தா தான் என் கூட இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைன்னு. 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம், இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேண்ணே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சார். சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொன்வனனும் சொன்னார் வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டேரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில், யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஆனால் அவர் முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசாக பண்ணணும்னா. அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு ஐயா டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க நீ, என்ன நீ இப்படி பண்ணுற? அப்புறம் யோசி அப்புறமா மாற்றலாம். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம் அப்புறமா. அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டார். வந்தவுடனே யார் என்னந்தானே, சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா இருக்கிறாங்க கரெக்டாக. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்றே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்று என்னை பார்த்த உடனே, சார் அமீர் சார்னா, சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படியும் பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னார். ஏதாவது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் எப்போவாது, இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரியுறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்குது. ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவைமா உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா, இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாகும் சார், இந்த தடவை. அப்புறம் இப்போ இந்த ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனியை தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரியும்.
அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான். காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார், இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. அதனால் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ரெடியா. அம்மா அப்படியே கண்ணு லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே, சார் அழுதுட்டீங்கல்ல, இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொன்னால் என்ன வருது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, என்னையா வலு கேட்டால் அழுது விட்டுறது போல. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது அந்த குழந்தை, ரெண்டாவது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக, இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு. அது அவங்க குடும்பத்தாருக்கு நான் சொல்லுவேன், அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு. இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும், எவ்வளோ வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம் நினச்ச ஒரு இடத்த அடையிறோமா, நான் நினச்ச வேலையை செய்கிறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் பேசுனதெல்லாம் சொன்னால், விக்ரமன் சார் சொன்னது போல், வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தா, லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். படத்தில் இருக்கிற கதை, அந்த கரு, வடிவகரிசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா, ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவகரிசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார், அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் பாரு. அப்போ நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்தில் கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்கன்னா சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாப்புல. பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பயங்கரமான ஆள். அப்படி பேசுறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரைக்கும் தம்பிராமையா சொன்னதில் ஒரு உண்மை, உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையாக இருக்காரா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்ட்ரியிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயந்தான். அறத்தோடு வாழ்கிறது, ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது, மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிருவான். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பைக் எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழவே முடியாது. இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அது போன்ற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதில் கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்திருக்கு. இந்த
இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில், நாம் தவறு செஞ்சுருப்போம், சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம், வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, அது நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸுக்கெலாம் நான் போவேன். நான் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு, ரொம்ப நிறைய செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, நம்ம சும்மா இருந்தால் கூட இருப்பான்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோன்னே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாளாக மனசில் வச்சுருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால் நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிடுவோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது. அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இப்போ கந்தசாமி அவனை பார்த்து 2 சட்டை, இப்போல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. அப்போ படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் பேர் வந்து தாளமுத்து. அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும், அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது, இந்த 4 8 எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க. அது லிங்குசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது, அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான். அது ஒரு 25 ரூபா 4 நாவாக இருக்கும், கொண்டு போய் 4 நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது, திருண்ண காசுலேயே கிங் சைஸு. இப்போ அதையும் யோசிக்கிறேன் நான். இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்போ அவங்க கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு மன்னிக்கவாது செய், 2ல் ஏதாவது ஒன்று அப்படின்னு. இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொல்கிறேன்னா, இது 2ஐயுமே அவங்க பார்க்கணும். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு, அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணரணும், என்னவா வாழணும், வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, அவங்கள நான் வந்து ஒரு 82 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன், மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் அந்த சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்ன தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, அதில் சிகரெட்டு அப்படிம்பாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போகிற போக்குள்ள கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போனேன் இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்க. அந்த படத்தை எடுத்த 2 படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளோ, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா
அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா. இதுதான் பாரதிராஜா சார். அவ்வளவு இயல்பாக பாரதிராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார். ஆஃபீஸில் உட்காந்து மறந்து போயிட்டேன் நான். அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து பிரமாதமாக நடித்தார். அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமே அண்ணன் அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாதி ராஜாவில் இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில், அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்கிற இதுலேயும் இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு, ஆமாம் யூகே ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான். எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னு. இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த இது கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமராமேன் பிரமாதப்பட்டு. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாப்பே நம்மால் அப்படின்னு பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமாரை எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சுருக்கிற படம். இந்த படத்தை பற்றி யாராவது உங்ககிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க. ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஷ் இருக்கும் படத்தில், அது இருக்குது, அது எனக்கு தெரியும், உங்களுக்கு அது தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியலை. அவர் சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு. மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவாக இருக்குது. வேறு கனி வந்து ஒன்று பருத்தி வீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன் சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்கும், போலீஸ்காரன்னா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பா ஒரு படத்தில் நடிச்சுன்னா நல்லாயிருக்கும், அந்த ஆசையும் தெரிவிச்சுங்க. மற்ற எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கு. நந்தா வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது திரைப்படக்குழு.